இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்தா தான். இது வந்து ஹெல்த்தியான பாஸ்தா, அன்ஹெல்த்தி இல்லை, ஹெல்த்தியான பாஸ்தா. என்ன பாஸ்தானா முருங்கீரை பாஸ்தா தான் செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் வீட் பாஸ்தா எடுத்துக்குவோம். அதை நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் கொஞ்சம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வெந்த பிறகு எடுக்கணும். அதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். பாஸ்தாவை போட்டு நல்லா கொதிச்சிச்சு, பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 பூண்டு விழுது, வெங்காயம் 2, கொஞ்சம் 4 தக்காளி அரைச்சி ஊற்ற போகிறேன் நான். கொஞ்சம் முருங்கீரை தேவையான அளவு எடுத்துக்கணும். இதை வந்து சீஸில் போட்டு கார்லிக்கு நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணிடணும். நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு வதக்கிட்டு அதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும், கட் பண்ணதை. கொஞ்சம் நல்லா முருவலாக வர வரைக்கும் வறுத்துட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டு இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா முருங்கைக்கீரையை கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கினா தான் அந்த மாதிரி டேஸ்ட்டு வரும்ல, அது கலராக டேஸ்ட் வராது உங்களுக்கு. குழந்தைங்களுக்கும் தெரியாது. எல்லாரும் சாப்பிடலாம் அந்த பாஸ்தாவை, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். ஹெல்த்தியான பாஸ்தா தான் முருங்கீரை பாஸ்தா. முருங்கைக்கீரையை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு இப்போ நல்லா வதக்கிட்டோம் முருங்கைக்கீரையை. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியது தான். முருங்கைக்கீரையை அரைச்சி அதில் ஊற்றிட வேண்டியது தான். இப்போ ஏற்கனவே போட்டிருக்க தக்காளி அரைச்சிடுவேன், அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. நல்லா முருங்கீரை வதங்கிடுச்சு. நல்லா வதக்கிட்டோம் முருங்கைக்கீரை, பூண்டு, வெங்காயம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை கொஞ்சம் வதக்கிக்கலாம் நல்லா. இதில் ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அரைச்சி வச்சுருக்க முருங்கைக்கீரையை இப்போ ஊற்றிக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா வெந்துடும்.